இப்போ அவர் சொன்ன கருத்தில் சில சாத்தியம் இருக்குது. எப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரியாக வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதை ஒன்றும் சொல்லலை. இந்த மேனுப்புலேஷன் வந்து பொலிட்டிக்ஸ்னால இஸ் கைண்ட் ஆஃப் மேனுப்புலேஷன். எல்லாத்துலேயுமே தவறான கையாடல்கள், சுருட்டல்கள், விலகுருக்கு நடக்கும். ஆனால் இப்போ பாருங்க, 60 எம்எல்ஏக்களுக்கு துட்டு கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடினா 60 பேருக்கு எவ்வளோ? 6000 கோடியா? 6000 கோடியா சார்? 6000 கோடி விளங்குமா இது? சரி, 50 ரூபா பார்த்தா கூட 3000 கோடி ஆச்சு. அப்படி பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு சொல்லப்பட்ட பொய் இல்ல இருக்கலாம்ல. அரசியல் பாஜகவை பொறுத்தவரை, பாஜக விடுங்க, அரசியல்வாதி பாஜகவை பொறுத்தவரை எடுத்துக்கங்க. நீங்க கடந்த வரலாறு எடுத்தாதானே அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க தெரிஞ்சாதானே நம்ம பேச முடியும். பாஜகவை பொறுத்தவரை கடந்த காலத்துல 10 வருடங்களாக எப்படி ஆட்சி நடத்தினார்கள், எப்படி லோட்டஸ் ஆபரேஷன் லோட்டஸ்னா என்ன, அவர்களுடைய கட்சியை எப்படி வளர்த்தார்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே தெரியும். நீங்கள் 2014 சாதாரணமாக தொட்டுட்டு போயிட்டார். நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ 60 எம்எல்ஏக்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ 60 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் இல்லை, 60 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் அவர்கள் கவிழ்க்க முடியும். அது ஒரு ஆனால் நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் 2014 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறேன். ஆபரேஷன் லோட் ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன ஒன்றுமே கிடையாது, களமே கிடையாது. சரி, 2014 60 எம்எல்ஏக்கள், மொத்த எம்எல்ஏ 42 பெரும்பான்மையோடு காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி. 42 எம்எல்ஏக்களோட இருந்த ஆட்சியை அத்தனை பேர், அதாவது ஒரு 22 பேரை இழுக்கிறாங்க. மொத்தமா இழுத்து தனியா கலிகோபுல்னு ஒருத்தரை அவரை இழுத்து அவருக்கு முதலமைச்சர் ஆசை காட்டி கவிழ்த்து அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. உச்சநீதிமன்றம் வழக்கு சென்று அவர் கலிகோபுல் முதலமைச்சரானது செல்லாது என்று அவரை மறுபடியும் ஏற்கனவே இருந்த இதை தொடரணும்னு சொல்றாங்க. ஆனால் பிறகு என்ன பண்றாங்கன்னா, பெமா காண்டு இப்ப இருக்கார்ல, அவரை மறுபடியும் இழுத்து அவரை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து, அருணாச்சல காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க வைத்து, காங்கிரஸில் இருந்து அந்த கட்சி அப்படியே மறுபடியும் பாஜக மெர்ஜ் ஆகுது. அவர்களுடைய திட்டம் வந்து எப்படி இருக்கு பாருங்க, எப்படியாவது அங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும். அது வந்து மக்களிடம் சென்றுதான் ஆட்சியை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு வந்து 3வது முறையாக நாங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறோம்னு ஒரு மாறுதட்டிக்கிறாங்க. ஆனா எப்படி ஆட்சி வந்ததுன்ற கதையை கேட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு அசிங்கமான ஒரு வரலாறாக இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லணும். இதை ரெண்டாவது, நீங்கள் இப்போ 2017 கோவா, மணிப்பூர், பீகார், 2018 கர்நாடகாவில் இதுவரைக்கும் இன்னும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்னென்னா, பாஜக இதுவரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்தது கிடையாது. பாஜக தனியாக மெஜாரிட்டி வந்ததே கிடையாது எப்போவுமே. கடைசியாக வந்தது கூட 110 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. அதுலேயும் 2 கம்மியாக தான் இருந்தாங்க. அதையும் இழுத்து தான் ஒரு வெளி கட்சியிலிருந்து இழுத்து தான் அவங்க பண்ணாங்க. 2018 காங்கிரஸிலிருந்தும் ஜேடிஎஸ்ஸிலிருந்தும் இழுத்து அவர்களை ரிசைன் பண்ண வச்சு மறுபடியும் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைத்தார்கள். அவர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. 2020 மத்திய பிரதேசத்தில் எப்படி நடந்ததுன்னு தெரியும். ஜோதிராஜ் சிந்தியா 20 எம்எல்ஏக்களை இழுத்து ஆட்சி மாற்றம் நடந்தது. எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். கமல்நாத் பாண்டிச்சேரி கடைசியாக இங்கே கூட இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சி டெபாசிட் கூட வாங்கினது கிடையாது. பாண்டிச்சேரியில் நின்று டெபாசிட் கூட வாங்கினது கிடையாது 2019 முன்பு. ஆனால் காங்கிரஸிலிருந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் இழுத்து, அமைச்சர்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இழுத்து இன்றைக்கு அங்கு கூட்டணி ஆட்சியாக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி நடக்குதுன்றதை பார்த்தோம். கிரண்பேடி, அதற்கடுத்து தமிழிசை சவுந்தரராஜன், இது மாதிரி கவர்னர்களை எல்லாம் வைத்து அங்கு ஒரு மேலோட்டமாக அவர்களை கையாண்டு இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் ஒரு முறை அட்டன் பண்ணாங்க. அஜித் பவாரை வைத்து இரவோடு இரவாக அவர் பதவி ஏற்க வைத்து அந்த ஆட்சி கவிழ்ப்பு முறியடிக்கப்பட்டு மறுபடியும் இன்றைக்கு சிவசேனாவையும் 4:50 கோஷ்யாரி கையெழுத்து போட்டார். கோஷ்யாரி, ஆமா, இதற்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற every people their name has been embedded. I never forget. அவர் கையெழுத்து போட்டு அது முறியடிக்கப்பட்டு மறுபடியும் விடல. சிவசேனாவையும் அஜித் பவாரையும் உடைத்து இன்றைக்கு மீண்டும் அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பாடம் போட்டிருக்காருன்றது ஒரு வகையில் நீங்க அதை பார்க்கணும். இன்றைக்கு வந்து எந்த கட்சி அபிஷியலா, நீங்க சந்திரசேகருடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி பழைய விஷயம்லாம் நடந்ததுனால நாங்க பயப்படுறோம். இல்ல, நீங்க இப்ப இந்த 100 ரூபாய் பேரம் நடந்திருக்கா? 10 ஆண்டுகள்ல 411 எம்எல்ஏக்கள்ங்க இந்தியா முழுக்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. சரி, 411 எம்எல்ஏக்கள். அதுல 60 எம்எல்ஏக்களும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. இவர்கள் நினைத்தால் இரட்டை இன்ஜின் 60 கூட பண்ணிடுவாங்க. பண்ண முடியும் தான். இவர்கள்ட்ட பணம் இருக்கிறது, தொழிலதிபர். இப்ப இந்த குற்றச்சாட்டு யார் மேல இந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, ஒரு சாதாரண டெல்லியில இருந்து ஒரு நாளிதழ் கருத்து தெரிவிக்கிறது. தேசிய நாளிதழ் சந்தோஷ், BL சந்தோஷ், சோபா கரந்தலாஜே, பிரகலாத் ஜோஷி மற்றும் குமாரசாமி அன்கோ, இப்படி தான் சொல்றது. இதில் 2 பேர் சுயம் சேவகனுடைய தீவிர பற்றாளர்கள். மோடிக்கு நியூட்ரலாக வரக்கூடிய பிரகலாத் ஜோஷி, BL சந்தோஷ்
நம்ம அண்ணாமலையுடைய அண்ணன் அப்படி வச்சுக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு நண்பர்னு வச்சுக்கிடுங்க. இந்த சோபா கரந்தலாஜே யாருன்னு சொன்னோன்னா எடியூரப்பாவுக்கு ரொம்ப அந்த போர்ட்போலியோவில் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. குமாரசாமி அன்கோ, இதுவும் அந்த ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிடுது. அப்போ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கோ? இல்லை, நீங்கள் அவர்கள் எப்படி ஒரு மாநிலத்தில் காலூன்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவங்க காலூன்றாங்க அப்படின்னா, திட்டங்களை நிறைவேற்றி அல்லது மக்களிடம் சென்று அந்த நம்பிக்கையை பெற்று நாங்கள் வருவோம் என்று சொல்வதே இல்லை. ஏதாவது ஒரு கட்சி தோல் மீது ஏறி அவர்கள் தோலையே நசுக்கி இன்றைக்கு அவர்களிடம் கூட்டணியாக இருந்தவர்களையே உடைத்திருக்காங்க. 25 வருடம் கூட்டணியாக இருந்த சிவசேனா, அவ்வளவு சிரோன்மணி அகாலிதள், அது நிறைய வரலாறு இருக்கு, அதெல்லாம் வரலாறு இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. சிக்கிம்ல 2019 வந்து எந்த தேசிய கட்சியுமே வெற்றி பெறல 2019 அசம்பிளி எலெக்ஷன்ல. ஆனா எதிர்கட்சியாக வருவதற்கு அங்கிருந்த மொத்தமா ஒரு 10 எம்எல்ஏக்களை இழுத்து அங்க எதிர்கட்சி சிக்கிம்ல. ஆக இவர்கள் வந்து முதல்ல எதிர்கட்சியாக வரணும், இல்ல ஆளுங்கட்சியாக வர முயற்சி செய்யணும். எப்படின்னா எதிர்கட்சிகளையோ ஆளுங்கட்சியையோ உடைத்து அதன் மூலமாக வர. இப்போ ஒரு சின்ன தொடர்ந்து வரலாறு. இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கட்டுறேன், அப்புறம் இடைவேளைக்கு போயிட்டு பேசுவோம் அடுத்து. இப்போ அவங்களுக்குள்ளே ஏராளமான ப்ராப்ளம் இருக்கு சென்ட்ரலில். என்ன ப்ராப்ளம்? கூட்டணி கட்சிகளை சமாளிக்கணும். இப்போ இந்த வக்ஃப் வாரிய பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்புறமா இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கே நம்ம பேசணும் இன்னைக்கு. அப்போ அந்த பிரச்சனையை சமாளிக்கணும். அப்புறம் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இன்னும் வரக்கூடிய அடுத்த வாரம் பாலக்காட்டில் இன்னைக்கு வாரம் இல்லை, நான் போன வாரம் செய்தி சொல்றேன், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதில் என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறது ரகசியமான ஒரு விவகாரமாகவும் பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி விவகாரத்தில் இப்படி ஒரு சூழல் ஓடுது. சுயம் சேவக்குடைய கை இப்போ ஓங்கி இருக்கு. முன்னாடி மாதிரி ஜேபி நட்டாலாம் உட்காந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுக்குற லெவல் இல்லை. தொடர்ந்து நாங்கள்லாம் அந்த வரலாறை பார்க்குறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்வாங்களா? இல்லை, 2 விஷயங்கள்ங்க. இவங்க அதிகாரத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு பார்த்தீங்கன்னா, சண்டிகர் ஒரு மேயர் தேர்தலை எப்படி நடத்தினாங்கன்றதை பார்த்தோம். இந்தியா முழுக்க கடும் கண்டனம் தெரியும். ஒன்று. இரண்டாவது, அவர்களை நம்பி சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். 2014 கலிகோபுல்ல இழுத்த வரைக்கும் தான் சொன்னேன். ஆனா அதே கலிகோபுல் முதலமைச்சரா இல்லத்திலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். இந்திய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் இல்லத்துல முதலமைச்சராக இருந்தவர் சூசைட் பண்ணிக்கிட்ட வரலாறும் பாஜகவை நம்பி சென்றவர்களுக்கு தான் உண்டுங்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்கது. ஓப்பனாவே பேசுறாங்க எல்லாரும். இல்ல, நீங்க எல்லா பார்ட்டியும் ஒன்று தான் எல்லோரும் அப்படின்றது ஈக்குவல் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஜனநாயகத்தில் என்னென்னா மேம்படுத்துறது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய அல்ல ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியுடைய பணியாக இருக்கணும். நீங்கள் காங்கிரஸ் கட்சி மீது கூட பல குற்றச்சாட்டுகள் உண்டு, ஆட்சியை கலைத்தார்கள், இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் அதற்கு பிறகு அதே கட்சி தான் கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தது நாங்க தான், காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு. அதுல ஒரு கேள்வி, 85க்கு அப்புறம் அது மட்டும் இல்ல, ஏங்க கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது, அந்த சட்டம் என்ன ஆகுறதுன்னு கேள்வி. அந்த சட்டத்தை தான் இப்ப வயலேட் பண்றாங்க. நீங்க கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கும் பொழுது நீங்க கட்சியே தாவ வைக்கிறாங்க. இப்ப கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்குன்றதுனால கட்சியே தாவ வைக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சுயாட்சி கொடுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவின் பின்னால் செல்லக்கூடிய வகையில வச்சுட்டாங்க. எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் இவங்க சிதைக்கிறது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது, இவர்களுடைய வேலையாக இருக்கிறது. நீங்க ஒன்று, ஜனநாயகத்துல ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு 2 தூண்களா இருக்கணும். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு சொல்லுவாங்க, இருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் முக்த் பாரத், எதிர்கட்சி இல்லாத இந்தியா. அது மாதிரி இரட்டை இன்ஜின்றது என்ன அர்த்தம்? எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி என்பது ஒரே கட்சி ஆட்சி நோக்கி செல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயத்துல தான் இவங்க எடுத்துட்டு போனாங்க. அதற்கு தான் இன்றைக்கு ஊன்றுகோலோட ஆட்சியை அமைக்க மக்கள் ஜனநாயகத்தில் வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு கட்டம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்கிற முயற்சி, இன்னொரு பக்கம் கவர்னர்கள் மூலமாக எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கவர்னர்கள் மூலமாக ஆட்சி. அது நீங்க சொல்றத பார்த்தா பிஜேபி 240 பிடிக்காம 300 போனா இன்னும் இந்த விஷயங்கள்லாம் நிறைய வரம்பு மீறி போயிடும் சொன்னாங்களே. இதே கர்நாடகால ஒரு எம்பி சொன்னாரே, நாங்கள் வந்தால் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம்னு சொன்னாங்களே. இதே அதுக்கு யாரும் எந்த பாஜக தலைவரும் கண்டனம் தெரிவிக்கலையே. நீங்க நீங்க தப்பா சொல்லி ஓட்ட வாங்கிட்டீங்க. இல்லங்க, நீங்க ஒன்று இந்த எம்எல்ஏக்கள் ஆட்சி கவிழ்ப்பு, அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்கிறது. இரண்டாவது, அப்படி பிடிக்க முடியாத இடத்துல கர்நாடகா போன்ற இடத்துல, தமிழ்நாடு போன்ற இடத்துல ஆளுநர்களை வைத்து அரசாட்சி செய்வது, மறைமுக ஆட்சி. எப்படி இன்றைக்கு கர்நாடகா கவர்னரே என்ன பண்ணியிருக்காரு?
11 பில்ஸை வந்து ரிட்டர்ன் பண்றாரு. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு சித்தராமையா மேல உள்ள கேஸுக்கு உடனே யாரோ ஒருத்தர் போட்டதுக்கு உடனே அப்ரூவல் கொடுக்குறாரு கேஸ் போடுறதுக்கு. ஆனா அதே இது ஒரு வருடம் ஆச்சு இவர் குமாரசாமி மீது ஒரு வழக்கு இருக்கு. 450 ஏக்கர் முறைகேடாக வெங்கடேஸ்வரா மினரல்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு, சுரங்க நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்கு சம்பந்தமா ஒரு வழக்கு இருக்கு. அது சம்பந்தமா ப்ரொசீட் பண்றதுக்கு லோக் ஆயுக்தா மூலமாக எல்லா விசாரணையும் முடிந்து அது வழக்கு பதிவுறதுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. ரெடியா இருக்காங்க எதிர்க்கட்சி, அதாவது இவர்கள் காங்கிரஸ் மீதோ அல்லது வேறு யார் மீதோ இருந்தால் உடனே கையெழுத்து போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சி என்று சொல்லும் பொழுது அதற்கு வேறு விதமாக அவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறதுங்கிறது தான் இங்க கருத்து. அதை வச்சு தான் இவர்கள் வந்து அதாவது மறைமுக ஆட்சி கவர்னர்கள் மூலமாக நடத்துவதைத்தான் இங்கு கர்நாடகாலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 8 மாசத்திலேயேங்க நீங்க இன்னொன்று கர்நாடகால ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அங்கு மரண அடி கொடுக்கப்பட்டது. 5 முக்கிய வாக்குறுதிகள். அது என்ன மரண அடி? ஒரு வெற்றி தோல்வின்னு சொல்றாங்க. மரண அடி. ஆமாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் 42 பிடிச்சாங்க, 52 பிடிச்சாங்க, 109 பிடிக்கல. மரண அடி கொடுத்தார்களா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்படி இல்ல. இல்ல காங்கிரஸுக்கு 42 தொகுதி பிடிச்சி 52 பிடிச்சி மரண அடியா? ஆமா, உண்மைதான். காங்கிரசுக்கு பெரிய தோல்விதான் இல்லன்னு நாங்க சொல்லலையே. ஆனால் கர்நாடகாவில் நடந்தது இவர்கள் வந்து எதையோ பேசி பார்த்தாங்க. ஜெய் பஜ்ரங் பலி வரைக்கும் பிரதமர் போனாரு. அங்க பிடிக்க முடியவில்லைன்றதுக்கு தான் நான் அதை சொல்ல வர்றேன். இன்னொன்று, ஆட்சிக்கு வரும் பொழுது காங்கிரஸ் கட்சி 5 முக்கிய கோரிக்கைகளை 100 நாட்கள்ல நிறைவேற்றுவோம் சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டே வரும் பொழுது இவர்கள் அங்கு அட்ரஸ் இல்லாம போயிடுவோன்ற பயம் வந்திருக்கிறது. வந்த உடனே ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்லிடுறேன். இலவச அரிசி கொடுப்போம்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதற்கான திட்டங்களை நிறைவேற்ற போறப்ப என்ன பண்றாங்க? மத்திய தொகுப்பிலிருந்து வர்ற அரிசியை நிறுத்துறாங்க. ஆக இவர்களுக்கு, அதாவது மத்திய மாநில அரசின் உறவுகள் என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசியா தான் இருக்க முடியும். அது சித்தராமையா இன்னைக்கு சொல்றாரு, எங்களுக்கு வர வேண்டிய 11,495 கோடி வரல, 1.6 இழப்பு, 5 ஆண்டுகள்ல எனக்கு 80,000 கோடி இழப்புங்க. உண்ணாவிரதமே போய் டெல்லியில போய் இருந்தாங்க. நீங்க அங்கிருந்து தான் மத்திய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பியா கர்நாடகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அந்த மாநிலத்துக்கான நிதியில் ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை இவர்கள் புறக்கணிக்கின்ற வேலையை தொடர்ந்து இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது.